மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் கிராமத்தில் 64ஆம் ஆண்டு ஸ்ரீ காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் திருவிழாவில் வேலூர், ஆம்பூர், காட்பாடி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. கள்ளக்குறிச்சியில் சின்ன பொண்ணு என்பவரது நிலப்பிரச்சனை தொடர்பாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் என்பவர் புகார்தாரரை தரைக்குறைவாக பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகத்தை ஆயுதப்படைக்கு பணியிடை மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து எம்நாடு செய்தியில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தி தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருவிளக்கு இல்லாததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் இதுகுறித்து தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இப்ப காலம் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சு மக்கள் நிறையா படிக்க போயிட்டுருக்காங்க. காலேஜுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாரும் இந்த வழியாக தான் போயாகணும். அப்போ போயிட்டு சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு மேலே திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெளிச்சமே இல்லாத இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே காடாக இருக்கும், மரங்கள் சூழ்ந்திருக்கும், இயற்கை வளம் நல்லா இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இதில் பெண் குழந்தைகள் வரும்போது போகும்போது ஏதாவது பாலியல் வன்கொடுமை நடந்தாலோ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. யாராவது சங்கிலியாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டருக்கு எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் ராத்திரி நேரத்தில், அதுவும் அமாவாசையில் வேறு ஏதாவது ஒரு ஜந்துக்கள் வந்தால் கூட அது அடையாளம் காணக்கூட முடியாமல் இருக்குது. அரசாங்கம் இந்த ஏரியாக்களில் ஒரு சோலார் லைட்டு போட்டாக்க மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு நகர பேருந்து 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகள் உட்பட 7 பேர் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரேக் பழுது காரணமாக பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வசித்து வரும் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவையைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் தங்களது குலதெய்வத்தை நேரில் சென்று தரிசித்து வரும் வகையில் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பில் சேலத்தில் இருந்து சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. ஆரிய வைசிய மக்கள் சிரமமின்றி சென்று தங்களது குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும் என்பதற்காக இந்த 2 நாட்கள் சிறப்பு ரயிலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவையின் நிறுவன தலைவர் நாகா அரவிந்தன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வருகை தந்து தரிசனம் செய்து வருகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய ஆரிய வைசிய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், ஏழை எளிய மக்கள் அனைவரும் வாசவி கன்னிகாபரமேஸ்வரி தாயை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேலம் மாவட்டத்தில் இருந்து சுமார் 300 நபர்கள் இலவசமாக அழைத்து செல்கின்றனர். அதற்காக இன்றைய தினம் இங்கு சிறப்பான ஏற்பாடு ரயில் மூலம் சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பொதுநல அமைப்பின் சார்பில் கோரிக்கை விளக்க கூட்டம் தலைவர் ஷேக் நூர்தீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுநல அமைப்பின் சிறப்பு ஆலோசகர் சேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடைப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் இலத்தூர் பகுதியில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவியின் கையை பிடித்து இழுத்த மதுபோதையில் இருந்த நபரை பயணிகள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து திருப்பூர் வடக்கு போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் பழமை வாய்ந்த தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தெப்ப திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இந்நிகழ்வில் கோவில் அறநிலைத்துறை உதவி ஆணையர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ரெகுநாதபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் 341 பயனாளிகளுக்கு 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.